போகிறது பட்டர் குக்கீஸ். அதுக்கு முதல்ல தேவையானது சர்க்கரை வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்தது அது வந்து 2 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதை எடுத்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அரை கப் சுகர் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 சிட்டிக்கா உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து இது பண்ணலாம். அதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பால்ஸ் மாதிரி ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கோகோ பவுடர் ஒன்றுக்கு செஞ்சு ஒன்று வெண்ணிலா மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து வெறுமே 2மே வெண்ணிலா மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கணும். சிலிண்டர் ஷேப்பில் இது நல்லா பண்ணிக்கோங்க. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து எங்கள் 20 minutesக்கு அப்புறம் எடுத்து இங்கே வச்சுட்டோம். இப்போ வந்து இதை கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாவு வந்து நான் வெட்டினது வந்து ரவுண்டாக வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி அதுக்கப்புறம் மேலே வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வேணும். அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குக்கரை எடுத்து மண் இல்லைன்னா சால்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வச்சுக்கோங்க. இதை எடுத்து உள்ள வச்சிடலாம். இது வந்து இதை எடுத்து வச்சிருங்க. கேஸ் கட் போடலாம். வெயிட் வைக்க தேவையில்லை. வந்து 20 minutes இதை வந்து போய் கேஸ் வச்சிடலாம். பட்டர் குக்கீஸ் ரெடி. கிறிஸ்பியாக இருக்குது நல்லா. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்ய போறேன். தேவையான பொருட்கள்: பொடியா நறுக்குன வாழைப்பூ, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், சோம்பு அரைச்சது. முதல்ல வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த பிசைஞ்ச மாவை இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிடணும். சூடானதும் உருட்டி வச்ச வடையை எடுத்து லைட்டா உள்ளங்கையில வச்சு லைட்டா பிரஸ் பண்ணணும். அந்த வடை ரெடி. மெல்லமா இதுல வடைய போடணும். இப்ப நம்ம வாழைப்பூ